டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சியினர் மதுரையில் நேற்று ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானங்களில் ஒன்று திராவிட மாடல் ஆட்சியை அகற்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரளணும் மாதிரியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. ஏறக்குறைய 36 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அதில் ஆளும் கட்சிக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்புகிற பல தீர்மானங்களையும் முன்வைத்திருக்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமியை பொறுத்த மட்டில் தென் மாவட்டங்களில் வலிமைக்குரிய தலைவராக கருதப்பட்டாலும் கூட அவர் கடந்த கால ஆட்சி காலங்களில் அதிமுக திமுக என மாறி மாறி 2 திராவிட கட்சிகள் மீது கூட்டணி வைத்து அதன் மூலமாக தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானித்தவர். அவருக்கென்று ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை என்று சொன்னாலும் கூட இந்த நிலையில் இப்போ வரப்போகிற 2026 தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட மாடல் ஆட்சியை வெளியே அகற்ற வேண்டியதில் கூடுதலான கவனத்தையும் வேகத்தையும் எடுத்திருக்காரு சொன்னால் இப்போ அவர் அதிமுக கூட்டணி பக்கம் போவாரா அல்லது விஜய் பக்கம் போவாரா என்ற கேள்விகளும் எழுப்பியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் பெரும்பாலான வாய்ப்பு அவர் கடந்த கால அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது அதிமுக பக்கம் போனால் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய சூழல் உருவாக்குன்ற நம்பிக்கையில் டாக்டர் கிருஷ்ணசாமி இருப்பதாக அவருடைய மகனுக்கு எப்படியாவது சீட்டை வாங்குறதுல வேகத்தையும் கவனத்தையும் எடுத்துருக்கான்ற செய்தியும் சொல்லப்பட்டு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் புதிய தமிழகம் மீண்டும் வலிமை பெறுவதற்கு திமுகவை எதிர்க்கும் நிலையை தற்போது எடுத்து இருக்கிறது என்பதான செய்தியை பார்க்க முடிகிறது.